மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கியூன் ஆஃப் தி ரிங் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா குடி போதையில இருந்த நம்ம ஹீரோ கிட்ட நான் மறைஞ்சு போற மாதிரி ஒரு மேஜிக் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லி அவ கையில அந்த ரிங்கை மாட்ட வச்சிருவா. அந்த ரிங்கை நம்ம ஹீரோ போட்டு விட்ட உடனே அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பா. பார்க்கணும், இவ்வளவு நேரம் சுமாரா இருந்தவ இப்ப அப்படியே சூப்பரா ஆயிருவா. ஆனா இவளோட அழக ஃபுல்லா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடியே செம குடி போதையில இருந்தனால அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நேத்து நைட்டு நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கலான்ட்டு நினைப்பான். ஆனா அவனுக்கு எதுவுமே பெருசா ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துருந்த மாதிரி மட்டும் அவனுக்கு தோணும். பட் ஆனா அது கனவா நிஜத்திலேயே பார்த்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவ மூஞ்ச கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருப்பா. உண்மையிலே நம்ம மூஞ்சி மாறிடுச்சா, இந்நேரம் நம்ம மூஞ்சி எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அந்நேரம் அவங்க அம்மா வருவாங்க. அம்மா, உண்மையிலேயே மூஞ்சி அவன் முன்னாடி மாறி தானே தெரிஞ்சிருக்கும், உன நம்பலாம்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பி தொலைடி. அந்த ரிங் அவன் உன் கையில போட்டுட்டான்ல, இனி எல்லாமே ஸ்மூதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி தயங்குவா. என்னோட மூஞ்சி என்னால அழகாவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி நீ சொங்கி மாதிரிலாம் நடக்காத. ஒரு அழகான பொண்ணு மாதிரி உன்னை இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்தாப்புல சூப்பர் கிளாமரஸா தான் நீ நடக்கணும். அதுவும் மெயினா அந்த பையன் பக்கத்துல இருக்கிறப்ப செமையா சீன் போட்டுட்டே தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து எப்படியோ அவங்க அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோன் அப்படியே போல்டா வழக்கம் போல காலேஜுக்கு போவா. இவ இருக்கிற டிராயிங் கிளாஸ்ல தானே நம்ம ஹீரோவும் மாடலா இருப்பான். இப்ப அப்படியே ரொம்ப தைரியமா ஒரு அழகான பொண்ணு மாதிரி உள்ள என்ட்ரி கொடுப்பா. ஆனா மித்தவங்க கண்ணுக்கெல்லாம் இவ வழக்கம் போலதான் தெரியவா. ஆனா அங்க உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் இவ செம அழகா தெரியவா. நம்ம ஹீரோயினை இவ்வளவு அழகா பார்த்தனையும் பையன் அப்படியே ஆன் த ஸ்பாட்லயே பிளாட் ஆயிருவான். அதுவும் இவனோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயினை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினோட மூஞ்சே தெரியாது, வேற ஒரு பொண்ணு மூஞ்சி தான் அவனுக்கு தெரியும். அந்த ஃபேஸ பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று நம்ம ஹீரோவை அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. சரி, அவன் தன்னோட அழகுல மயங்கி வந்து பேசுவான் அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே சிம்பிளா கிராஸ் பண்ணி போயிருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிரும், ஐயோ மோதிரது வேலை பார்க்காம போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா போனவன் திரும்பி ரிவர்ஸ்ல அப்படியே வந்து நம்ம ஹீரோனோட பேரை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது, இவன் கண்ணுக்கு நம்ம அழகா தெரிஞ்சோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். டே, நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவளை நான் திரும்பி மீட் பண்ணேன்டா அப்படின்பா. இவன் யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணா மாறி இருக்கால, அந்த பொண்ணோட ஃபேஸும் நம்ம ஹீரோ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சைட் அடிச்சிருப்பான், அந்த பொண்ணோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினை இவன் ஏற்கனவே மீட் பண்ண பொண்ணு நினைச்சு தப்பா நினைச்சுக்குவான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மேஜிக்கல் ஃபேஸோட இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் வரப்போற காம்படிஷனுக்கு மாடலா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த மேஜிக்கல் பவர்னால இவன் கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோயின் அழகா தெரியவா, மித்தவங்க கண்ணுக்குலாம் அவ எப்பயும் போலதான் தெரியவா. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ அவளை ஒரு ஃபேஷன் ஷோக்கு மாடல் ஆக்குற அளவுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் இப்ப காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேஷன் ஷோ காம்படிஷன் பத்தின நோட்டீஸே பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆக்சுவலி இந்த காம்படிஷனுக்காக தான் நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாரிஸ்க்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த டேங்கிற பையன் வந்து, நீ என்ன இந்த காம்படிஷன்ல சேர போறியா, தயவு செஞ்சு அப்படி எந்த விபரீத முடிவு எடுத்துறாத, உனக்கு பதிலா நான் வேணா மீஜுவை வேணா வந்து சேர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ஃப்ரெண்டை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோயினுக்கும் இந்த டேக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு பேரு மீஜு. அவ இப்ப கரண்டா ஏதோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக பாரிஸ் போயிருக்கா போல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு செம அழகா இருப்பா. இதனாலே அந்த டே நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி அப்பப்ப சும்மா டீஸ் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இப்பயும் அதே மாதிரிதான் அந்த பொண்ணை வச்சு ஏதோ டீஸ் பண்ணுவானா. அதனால நம்ம ஹீரோயினும், டே உனக்கு சின்ன வயசுல இருந்து இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் நீ மீஜுக்கே சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக்கல் பொண்ணா தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா பொசசிவ் கூட ஆகும். அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு போவாளா. அவளை கூப்பிட்டு அப்படி நம்ம ஹீரோ, உனக்கு அந்த நாகியை தெரியும் தானே, அவ உன் கிளாஸ் தானே, அவ ஒரு பையன் கூட இப்ப சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காள, அது என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்குவான். ஆனா அதுக்கு அந்த கிளாஸ்மேட் பொண்ணும், சேச்சே அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்து அவங்க செம க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை பத்தின மித்த டீடைல்ஸ் அவன் கேட்டு தெரிஞ்சுக்குவான். இந்த மாதிரி அவ வீடு எங்க இருக்கு, அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நேருக்கு நேர் மீட் பண்ணிக்குவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பதட்டமா இருக்கும், நம்ம அவன் கண்ணுக்கு அழகா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்னது இது, நம்மள 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கிறது இவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையா, நம்மள தெரியாத மாதிரி நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நேர்ல பேச தைரியம் இல்லாம இப்ப கால் பண்ணி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கு யாரு பேசுறாங்கன்னே தெரியாது, ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் இருப்பா. அப்புறம் எப்படியோ வாய்ஸை வச்சு இது நம்ம ஹீரோ பார்க்கு தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவா. அதுக்கடுத்து இவளுக்கு செம குஷியா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதனால பதட்டத்துல இங்க பாரு, நான்லாம் வழிய போய் எந்த பொண்ணுக்கும் கால் பண்ணது கிடையாது, அதிசயமா உனக்கு தான் கால் பண்ணிருக்கேன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நம்ம 2 பேரும் இப்ப மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் டைம் பாப்பா, மணி 6 கிட்ட ஆயிரும். இப்ப வர பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போனா மட்டும்தான் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த ரிங்க கொடுக்க முடியும். பாவம் இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட லவ்வா இல்ல அம்மாவோட வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருப்பா. கடைசியில அம்மா தான் முக்கியம் அப்படின்ட்டு இப்பெல்லாம் என்னால உன்னை மீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பட்டுன்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு போனை வச்சிருவா. இதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது, என்ன எந்த பொண்ணும் அவ்வளவு சீக்கிரத்துல ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, இவ மீட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படியோ அடிச்சு புடிச்சு 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. கரெக்டா இவங்க 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிப்பாங்க. அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாரா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா, யோ அப்பா உனக்குலாம் எக்ஸ்ட்ரா டைமே வேலை இருக்காதா, இல்லனா இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப் அது இதுன்ட்டு வெளியூரே போக மாட்டீங்களா, என் வாழ்க்கையிலே இப்பதான் எங்கேயோ ஓரமா வெளிச்சம் வர மாதிரி இருக்கு, அதை நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. அவருக்கு இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே புரியாது, அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் நிப்பாரு. அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த டே லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவனை நோக்கி ஒரு பேப்பர் வந்து விழுகும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு யாரோ ரொமான்டிக்கா கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் தான் தெரியும் அது ரொமான்டிக்கா வந்த லெட்டர் கிடையாது, கடுப்புல வந்த லெட்டர். அந்த லெட்டரை கொடுத்தது நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவனுக்கு இன்னமும் இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்லையா அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டே கிட்டே பேசிடுவோன்ட்டு இங்க வந்திருப்பான். ஆனா இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம நாகிய பத்தி கேக்குறான்ட்டு அந்த டேக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் டவுட் பண்ற, ஏன்னா அவ அழகா இருக்கா, அதனாலதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்பா. இதை கேட்டு அந்த டேக்கு இன்னும் டவுட் ஆயிரும், டே நீ உன்னோட சென்ஸ்ல தான் பேசுறியா இல்லனா அவளை வச்சு எதுவும் கேம் பிளே பண்ணணும் ட்ரை பண்றியா, அந்த மாதிரி அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்றதா ஐடியா இருந்துச்சுன்னா இப்பயே அவளை விட்டு விலகி போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த டே சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டு பிரிட்டியா இருக்கா, அதுக்குன்ட்டு அவளுக்கு நீ ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்னையில இருந்து உன் ஃப்ரெண்டை நான் தான் ட்ரை பண்ண போறேன், ஏன்னா எனக்கு அழகான பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டே கிட்ட அவன் சொல்லுவான். அந்த டே ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போயிருவான், என்னடா இது இவன் வார்த்தைக்கு வார்த்தை நாகி பிரிட்டியான பொண்ணுன்னு சொல்றான், இவன் உண்மையில தான் சொல்றானா இல்லனா இவன் கண்ணுல எதுவும் கோளாரா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேச போவானா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஜாலியா இருக்கும், ஐ என்னோட கிரஷ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ஷாப்பை ஒண்ணு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்குமா. இதை பார்த்த நம்ம ஹீரோ, இந்த ட்ரெஸ் நான் 1 மாசமா இங்கே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதை கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணு போட்டா சூப்பரா இருக்கும்னு எனக்கு எப்பயுமே தோணும், எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு அவளை உள்ள கூட்டு போயிருவான். இப்போ உள்ள போய் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற பொண்ணுங்க போடுறது போல, இவ போட்டோனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயினே கண்ணாடியில பார்த்து ஐயோ கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் இவளுக்குனே செஞ்ச ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதனால அங்கேயே அந்த ட்ரெஸ் அவளுக்கு வாங்கி கொடுத்து அதையே போட்டுட்டு நடக்க விட்டுருவான். பாவம் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்ல வேற நடந்து போவா. இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ அழகா தெரிவா. ஆனா மித்தவங்க கண்ணுக்கு எல்லாருக்குமே ஷார்ட்டா இருக்கிற ஒரு பொண்ணு அவ சைஸ்லயே இல்லாத ஒரு ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியர்டா பாத்துட்டு போவாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து பேசலான்ட்டு போவாங்களா. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ரிங்க மாட்டி விட்டுருப்பான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்களை ஏற்கனவே பார்த்த அந்த ஒர்க் பண்ற மெம்பர்ஸ் எல்லாரும் நீங்க என்ன திரும்ப இங்க வந்திருக்கீங்களா, வாவ் வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், ஐயோ நம்ம மாட்டிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ அது பெருசா எடுத்துக்காம அது ஒண்ணும் இல்ல, நான் அன்னைக்கு இங்க இன்னொரு பொண்ணு கூட வந்தேன், அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அதை தப்பா புரிஞ்சுக்குவான். அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நான் எந்த பொண்ணு கூட வந்தேன்னு தெரியுமா, அவ கூட உங்க கிளாஸ் தான், ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்க கிளாஸ்ல அவளை நான் பாக்குறதே கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பா, லைட்டா சப்பியா இருக்கிற மாதிரியும் தெரியும் சப்பியா இல்லாத மாதிரியும் தெரியும், நான் எந்த பொண்ணை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அவளுக்கா புரியாது, ஏன்னா அந்த பொண்ணே அவ தானே. உடனே நம்ம ஹீரோயினும் தெரியும் நீ யார பத்தி பேசுறேன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி அவ இப்ப கிளாஸுக்குலாம் வரது கிடையாது, அவ அந்த கிளாஸை
வித்ட்ரா பண்ணனாலதான் நான் அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பான், ஆமால அன்னைக்கே அந்த பொண்ணு என்னால இந்த மனவழி எல்லாம் தாங்கிக்க முடியல, அதனால நான் டிசப்பியர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால, ஒருவேளை இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து வித்ட்ரா ஆகிறத பத்தா பேசிருப்பா போல அப்படிங்கிற மாதிரி அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்குவான். ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை அப்படியே விடாம அந்த பொண்ணு கிட்ட நான் அன்னைக்கே அவ பேரை கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு அவ பேர் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு நொய் நொயின்ட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் பதட்டத்துல என்ன பேர் சொல்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு மீஜு அப்படின்ட்டு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி விட்டுருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நம்ம ரியல் ஹீரோயினை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை பத்தி தான் எதுக்கு பேசுற, அந்த பொண்ணெல்லாம் அவ்வளவா யாருக்கும் பிடிக்காது, அதனால நம்ம டாபிக்கை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவளை பத்தி இவளே குறையா பேசுவா. ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. ஏன் அந்த பொண்ணை பத்தி பேசினா என்ன தப்பு, அந்த பொண்ணு சுமாரா தான் இருப்பா, ஆனா அவ கேரக்டர்ல ஒண்ணும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணி பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த மேஜிக்கல் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நீ என்ன ஒண்ணுமே தெரியாம அவள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ இந்த காலேஜ்ல இருந்து விட்ரா ஆகி போனதுக்கு காரணமே அவ கூட யாரும் க்ளோஸா பேச மாட்டாங்க, ஏன் சொல்ல போனா அவளுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அவ தனக்கு லவ் வேணும் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. லவ் கிடைக்கல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்ட்டுலாம் யாராண்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா, அதனாலதான் அவளை பத்தி நான் பேசவே வேண்டான்ட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி லவ் வேணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அட்டென்ஷனும் லவ்வும் தேவைப்படும், அதத்தான் அந்த பொண்ணும் எதிர்பார்க்கறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ரியல் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பான். ஆனா இவன் தனக்காக தான் பேசுறான் அப்படிங்கிறது கூட நம்ம ஹீரோன் ஒழுங்கா புரிஞ்சுக்காம அவ இப்ப அந்த ரியல் மேஜிக்கல் கேரக்டராவே மாறி நீ என்ன ஏதோ ஒரு பொண்ணுக்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கவலையா இருப்பான். சே, ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கிரஷ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டோமே, அவளை மீட் பண்ணி அவகிட்ட சாரி கேட்கணுமே அப்படின்னு யோசித்தவன் அன்னைக்கு அந்த கிளாஸ்மேட் கிட்ட நம்ம ஹீரோனோட வீட்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருப்பான்ல, அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா அவளை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கே போயிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல பார்த்தா அவங்க மொத்த ஃபேமிலியும் இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பாங்க. அதுவும் அவங்களோட ஃபேமிலி பிசினஸே இந்த சோயா பீன்ஸை ஒரு பவுடர் மாதிரி ஒன்று ஆக்கி அதை அப்படியே நம்ம இந்த கிளேவெல்லாம் யூஸ் பண்ணி சில ஷேப்ஸ் எல்லாம் உருவாக்குவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப அது சம்பந்தமான வேலை எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. இந்த இடத்துல வந்து இதை கத்துக்கிறதுக்காகவும் வெளியே இருந்தும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இப்ப அவங்கள ஒருத்தவனா நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பான். ஆனா இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ, இவன் என்ன இங்க பண்றான், ரிங் வேற இப்ப எங்க அம்மா கையில இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமா அம்மா அந்த ரிங்க கழட்டி கொடுமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. டி, உங்க அப்பா பக்கத்துல தாண்டி இருக்காரு, இப்ப நான் ரிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கை பிரகாசமாயிரும், என் வாழ்க்கை நாசமா போயிரும். ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, என்னோட கிரஷ் வேற வந்திருக்கான், பேசாம இந்த ரிங்க கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பத்தி விட்டுருவா. கடைசியில நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியோ ரிங்க போட்டுருவா. இதுல நம்ம ஹீரோயின் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வேற இருப்பாளா. அவன் கண்ணுக்கு இவ இப்ப அப்படியே ஃபுல்லா ஏஞ்சல் மாதிரியே தெரியவா. அதுக்கடுத்து அங்க வந்திருக்க எல்லாருமே இப்ப ஒரு கிளாஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சோயாபீன் பவுடர் வச்சு இவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல எது வேணாலும் அவங்க செஞ்சுக்கலாம். இதுக்கான ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வீம்புக்குனே ஐயோ எனக்கு இது பண்ண தெரியல, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க அவளும் அப்பாவி தரமா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கா வாவ், என்னோட அழகு தேவதை என்னோட கையை தொட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்ப இந்த சந்தோஷத்துல கல்ல போடுற மாதிரி நம்ம ஹீரோனோட அப்பா வந்து உங்க அம்மா எங்கன்னே தெரியல, உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன் பானா. ஆனா உள்ள போனா அவங்க அம்மா மாட்டிக்குவாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோன் இல்ல நானே போய் பாக்குறேன் அப்படின்ட்டு உள்ள போய் இப்ப அவங்க அம்மா கிட்ட அந்த ரிங்க கொடுத்து அவளை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவா. சரி, இதுக்கு மேல எதுக்கு அப்படி ரிங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு பேசாம நம்ம ரூம்குள்ளேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துருவான். இதுல பாவம் நம்ம ஹீரோனோட கையில ரிங் வேற இருக்காது. அப்பனா அவன் கண்ணுக்கு இவ அப்படியே நம்ம ரியல் ஹீரோயினா தானே தெரியவா. இத பார்த்து அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஏய், நீ மீஜு தானே, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி. இதுல பக்கத்திலே இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ் வேற கீழே விழுந்து கிடக்குமா. இதை பார்த்து அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போவான். ஐயோ போச்சு, உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பதறிக்கிட்டு இருக்க டைம்ல ஓ நீயும் நாகியோட அப்பா கடையில தான் வேலை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு பேசுவான். நம்ம ஹீரோயினும் நல்லதா போச்சு, அவனே நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ஆமா நானும் இந்த ஏரியால பக்கத்துல தான் இருக்கேன், சும்மா என்னோட ஃப்ரீ டைம் நல்லா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நாகியோட
அப்பா கிட்டே வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவ அந்த பொய்ய கண்டினியூ பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப உள்ள வந்ததே அந்த மேஜிக்கல் ஹீரோயினை பாக்குறதுக்காக தானே. அதனால இவளை மீஜுன்னு நினைச்சுக்கிட்டு அப்பனா நாகி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு என்ன பொய் சொல்றதுனே தெரியாது. அவளா அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு தெரிஞ்ச அவ பிஸியா இருப்பா, இப்போதைக்கு அவளை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பொண்ணோட ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹே, இது நாகியோட ரூமா, நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள அவன் வந்துருவான். அப்படி அவன் அந்த ரூமையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ரெட் கலர் டைரி ஒண்ணு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இந்த டைரி இன்னும் இங்கதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோன் இந்த ரிங்கை யூஸ் பண்ணி இவனை இப்ப ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்து கடைசி சண்டை கூட போட்டு வந்திருப்பாள. சரி, அதை எப்படியான்னு பேசி சமாளிக்கணுங்கிறதுக்காக, நீ நாகி கூட ரொம்ப க்ளோஸ் தானே, அவ ஏதான்ட்டு திடீர்னு தேவையே இல்லாம பேசுவா. ஆனா அதை எதையுமே மித்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அவ என்னைக்குமே பேசவே மாட்டா. ஏன்னா அவ மனசளவுல ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த மேஜிக்கல் ஹீரோயினை பத்தி நல்ல விதமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, அவ எப்படி இருந்தாலும் நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஏன்னா அவ தான் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்பா. இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சே, கடைசியில எல்லாருக்கும் அழகு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ, சரி நான் உன்கிட்ட அப்பப்ப கான்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், உன் நம்பர் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட நம்பர் கேட்பான். இவ தான் ஏற்கனவே அவளோட ஒரிஜினல் நம்பரை அந்த மேஜிக்கல் பொண்ணா இருக்கிறப்ப கொடுத்து வச்சிருப்பாள். அதனால இப்ப வேற ஏதாவது ஒரு நம்பரை தான் கொடுத்தாகணும்ட்டு அவளோட அம்மா நம்பரை கொடுத்து விட்டுருவா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் தெளிவா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா, இங்க பாரு, என்னோட கிரஷுக்கு என்னோட ஒரிஜினல் அப்பியரன்ஸை வச்சு இதுதான் என்னோட நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால அவன் கால் பண்ணானா நீ அட்டன் பண்ணி பேசி தொலைஞ்சிடாத, என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துரு அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இவளோட போனுக்கு இப்ப நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவான். அதாவது நம்ம ஹீரோ அவனோட கிரஷ்ன்னு நினைச்சு நம்மளோட மேஜிக்கல் ஹீரோனுக்கு இப்ப மெசேஜ் பண்ணியிருக்கான். அதுல என்ன போட்டிருப்பான்னா, நாளைக்கு காலேஜ்ல கரெக்டா 2 மணிக்கு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பான். நம்ம ஹீரோனும் என்ன ஏதுன்னு தெரியாம அடுத்த நாள் அப்படியே அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாளா. ஆனா அங்க போனா நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் இப்ப வரப்போற காம்படிஷனுக்கு நான் இவளை தான் மாடலா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கை காட்டுவான். இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ ரொம்ப பிரிட்டியா ஹைட்டா தெரியவா. மித்த எல்லாருக்குமே இவ ஒரிஜினலா எப்படி இருப்பாளோ அப்படித்தானே தெரியவா. அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. என்னாச்சு இவனுக்கு, இவ்வளவு ஷார்ட்டா இருக்கிற பொண்ணை போய் மாடல் ஆகணும்னு நினைக்கிறா, ஒருவேளை புதுசா அதுவும் ட்ரை பண்ணி பாப்போம்னு நினைக்கிறானா, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஐயோ நான் மாடலாவா, இவன் கண்ணுக்கு வேணா நம்ம அழகா தெரியும், மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரிஜினலா தானே தெரியும், அதனால இதுல இருந்து எப்படியான்னு எஸ்கேப் ஆகணும்ட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வேமா ஒளிய ஓடி வருவாளா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது எனக்கு முக்கியமான காம்படிஷன், அதுல ஒன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மாடலா இருந்தாதான் நான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயினா அப்படியே மனசுக்குள்ள, டேய் நான் போய் மாடலா நின்னாவே நீ தோத்து போயிருவடா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு, நான் உன்னை 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்பயே உன்னோட ஸ்மைல்லே நான் விழுந்துட்டேன். சோ இந்த காம்படிஷனுக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணப்ப ஒன்னு அன்னைக்கு நான் பார்த்ததை மனசுல வச்சுதான் டிசைன் பண்ணேன், அதனாலதான் சொல்றேன் இந்த ட்ரெஸ்ஸை வேற எந்த மாடல் போட்டாலும் நல்லா இருக்காது, நீ இதை பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே லைட்டா குழம்புவா. 6 மாசத்துக்கு முன்னாடியா, எங்க மீட் பண்ணோம், ஹே மறந்துட்டியா, நாம்சாம் பார்க்ல நம்ம 2 மீட் பண்ணோம்ல, நாம்சாம் பார்க்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி அவ இன்னும் குழம்புவா. ஆனாலும் இவன் கிட்ட டீடைல் எதுவும் சொல்லிக்காம, எனக்கு இந்த மாடலிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா போற வழியில எல்லாத்திலயும் நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே போவா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் எப்படி நம்மள இந்த அப்பியரன்ஸ்ல பாத்துருக்க முடியும், ஏதோ எங்கேயோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவ அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி மேஜிக்கலா ஒரு பொண்ணா மாறுவாள். அந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நிக்கும். அதுவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏ எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுவா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆப்போசிட் நிக்கிற பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வெளிநாட்டுல கூட இருக்கா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது நம்ம ஃப்ரெண்டு மீஜு மாதிரி தான் ஹீரோ கண்ணுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த மீஜு பொண்ணு அப்படியே, சரி நான் உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் டைரி கொடுத்தேன்ல, அது என்ன நீ பத்திரமா தானே வச்சிருக்க, ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் டைரியை பத்தி அவ பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த டைரியை தான் நேத்து நம்ம ஹீரோனோட வீட்டுல நம்ம ஹீரோவும் எடுத்து பார்த்துட்டு, ஓ இன்னும் இது இவ கிட்டதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான். அப்பதான் நம்மளுக்கு ரியலாவே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு மீஜுவும் 6 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த மீஜு பொண்ணை பார்த்தோன்னையும் இவ அழகுல நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஆனா அந்த டைம் தான் இந்த மீஜு பொண்ணும் ஃபாரின் போறதுக்காக வேவேமா ரெடி ஆகிட்டு இருப்பாளா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட பெருசா பேசியிருக்க மாட்டா. பட் அவளுக்குமே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னையும் பிடிச்சிருக்கும். ஆனா இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெட் கலர் டைரியில நம்ம ஹீரோ அவனோட நம்பர் எழுதி கொடுத்திருப்பான். இதுதான் உண்மையிலே 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோயின் மேஜிக்கல்
பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி வரப்பெல்லாம் இவளை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, எதுக்கு இவளுக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ அடிக்கடி நான் உன்னை 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்லியிருப்பான்ல. அதனால இந்த டவுட் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்பா. அவன் என்ன பாக்குறப்பெல்லாம் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேனே சொல்றான். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த ரிங்க போட்டு எங்கேயுமே போகலையே. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ரிங் இருக்கிற விஷயமே எனக்கு அப்ப தெரியாதே. அப்ப அவன் யார பாத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவ கேட்பா. அப்புறம் தான் அவங்க அம்மா நல்லா யோசித்து பாப்பாங்க. ஒருவேளை 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவளை சைட் அடிச்சிருப்பானோ. அந்த பொண்ணு தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வரணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம். மேபி அதனால கூட நீ அந்த ரிங்க போடுறப்ப அவன் கண்டுக்கு நீ அந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு மாதிரி குழம்பி போவா. அப்பனா அவன் கண்ணுக்கு நம்ம எந்த பொண்ணு மாதிரி தெரியுறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம மேஜிக்கல் ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த ஃப்ரைடே நம்ம வெளியே போவோம். நான் ஏற்கனவே டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை பார்த்து தானே நீ மாடலா இருக்க மாட்டேன்னு சொல்ற. நம்ம ஒன்னா வெளியே போவோம். நான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். சோ உனக்கு பிடிச்சாப்ல நான் ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றேன். அதை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்னோட மாடலா இரு. நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் யோசிப்பா. சரி எதுக்கு எடுத்தோன்னு வேணான்னு சொல்லிக்கிட்டு அவன் தான் நம்மள வெளியே கூட்டு போறேன்னு சொல்றானே அப்படின்ட்டு அவளும் ஓகேன்றுவா. ஆனா இவன் இந்த மாதிரி நம்ம ஹீரோ கூட வெளியே போகணும்னா அதுக்கு அந்த மேஜிக்கல் ரிங் வேணும். அதனால அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அவன் என்ன ஃப்ரைடே வெளியே கூப்பிட்டுருக்கான். எப்ப ரிட்டர்ன் ஆவேன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால அன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு பக்கமே வந்துடாதம்மா. ஏன்னா ரிங் இல்லாம அப்பா உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி இப்படின்ட்டு எப்படியும் அவங்க அம்மா பேசி சமாளிச்சு ஃப்ரைடே ஃபுல் டே அந்த ரிங் அவ யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுவா. ஆனா அப்ப கரெக்டா இவங்க அம்மாவோட போனுக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுவான். அதாவது நம்ம ஒரிஜினல் ஹீரோனுக்கு அவன் கால் பண்ணுவான். இவளுக்கு எதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம அவன் கால் பண்றான்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் வெளியே மீட் பண்ணுவோமா, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்க்கு வா அப்படின்னு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் இவன் எதுக்கு நம்மள ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூப்பிடுறான் அப்படின்ட்டு சந்தோஷமா அங்க போவா. ஆனா அங்க போனக்கு அடுத்துதான் இவளுக்கு ஒரு விஷயமே தெரியும். நம்ம ஹீரோ எதுக்கு கூப்பிட்டுருப்பான்னா, ஃப்ரைடே நம்ம மேஜிக்கல் ஹீரோயின் கூட ஒரு டேட் போறான்ல, அதனால அவளை எப்படி எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட ஒரிஜினல் ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரிஜினல் ஹீரோயினும் மேஜிக்கல் ஹீரோயினும் பக்கத்து வீடு, பிளஸ் நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் அந்த மேஜிக்கல் ஹீரோயினோட வீட்டுல தான் வேலை பாக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனாலதான் இங்க இவளை கூப்பிட்டுருப்பான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவன் நம்மளை இம்ப்ரெஸ் பண்றது தானே கூப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு அவளும் அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு, இதுல நம்ம மேஜிக்கல் ஹீரோனுக்கு எந்தெந்த சாப்பாடுலாம் பிடிக்கும், எப்படிலாம் நடந்துக்கிட்டா அவளுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க பக்கத்துல ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோ, சரி நீ எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு நான் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஆப்பிள் வாங்க போவான். அவன் அங்க இருக்கிற நல்லா இருக்கிற ஆப்பிளை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், உனக்கு ஆப்பிளே எடுக்க தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கிற ஆப்பிள், கொஞ்சம் வெளியே பார்க்க அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்க ஆப்பிள் எல்லாம் எடுப்பா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ, நீ என்ன அழகா இல்லாத ஆப்பிள் எடுத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரியே நீங்க எல்லாரும் அழகா இருக்கிற ஆப்பிளை மட்டும் எடுத்துட்டு அழகா இல்லாத ஆப்பிள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா அதெல்லாம் யார் பாத்துக்குவா அப்படின்ட்டு அவளை மீன் பண்ணி இப்ப பேசுவா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கடைக்கார அம்மாவும், ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு தான் எல்லா விஷயமும் கரெக்டா தெரியுது. உண்மையிலேயே ஆப்பிள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து எடுக்க கூடாது. இங்க பாரு, இந்த ஆப்பிள் வெளியே பார்க்க பளபளன்னு இருக்கு, ஆனா உள்ள பாரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொண்ணு எடுத்திருக்க ஆப்பிள் எல்லாம் பாரு, வெளியே என்னதான் அழுக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது எதையும் பெருசா காதுல வாங்கிக்க மாட்டான். அவன் அப்படியே, சரி நீ ஆப்பிள் வாங்கிட்டேல, நீ இன்னைக்கு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்பா. ஆனா அந்த டைம் நம்ம ஹீரோன் அப்படியே, நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்து தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன். பட் ஆனாலும் இதுக்கு மேலேயும் இன்னொரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, அது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. இவ இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சே, நம்ம லவ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இவன் இதை நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக பண்ணியிருந்தாலுமே நம்ம ஹீரோயினோட ரியல் அப்பியரன்ஸ்க்கு கிடைக்காத அந்த விஷயம் தான் அந்த மேஜிக்கல் அப்பியரன்ஸ்க்கு கிடைக்குது. அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் கூட நேற்று வெளியே போனதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சே, அந்த பொண்ணு நம்ம லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோமோ, ஒருவேளை நம்ம இப்படிலாம் க்ளோஸ் ஆக கூட பழகினால அவளுக்கு எது நம்ம மேல லவ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பான். இன்னொரு பக்கம் அதே காலேஜுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு இப்ப வந்திருப்பா. ஏன்னா அவளோட ரெட் கலர் டைரி நம்ம ஹீரோயின் கிட்ட தானே இருந்துச்சு, அதை வாங்குறதுக்காக இப்ப காலேஜுக்கு வந்திருப்பா. இப்ப அந்த டைரியை வாங்கி அதுல அவ நோட் பண்ணி வச்சிருந்த நம்ம ஹீரோட நம்பருக்கு இப்ப கால் பண்ணுவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த 2 பேரும் நிக்கிற இடத்துக்கிட்ட தான் நிப்பான். அவன் அந்த கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே அங்க நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு இருக்கிறத பாத்துருவான். ஆனா அவன் கண்ணுக்கு இப்போ 2 மேஜிக்கல் ஹீரோயின் நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரிஜினலா அந்த மீஜு பொண்ணு, இன்னொரு பக்கம் அந்த மேஜிக்கல் ரிங் போட்டிருக்கிற நம்ம மேஜிக்கல் ஹீரோயின். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி அப்பியரன்ஸ்ல தானே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன நம்ம கிரஷோட அப்பியரன்ஸ்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக்கல் ரிங்கை யூஸ் பண்ணி தான் இவ்வளவும் நடத்திருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருமா. இன்னொரு பக்கம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ என்னென்னலாம் பண்ணுவா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை.